ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் அறிமுக பதம், பக்கம் 21. சனாதனம் அல்லாத மத நம்பிக்கைக்கு மனித வரலாற்றின் கால அட்டவணையில் ஏதாவது தொடக்கம் இருக்கலாம். ஆனால் உயிர்வாளிகளுடன் நித்தியமாக இருக்கும் சனாதன தர்மத்தின் வரலாற்றில் இது போன்ற ஆரம்பமே இல்லை. அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள் உயிர்வாளிகளுக்கு பிறப்போ இறப்போ இல்லை என்று கூறுகின்றன. ஆத்மா என்றும் பிறப்பதில்லை என்றும் அழிவதில்லை என்றும் கீதையில் கூறப்படுகின்றது. நித்தியமானதும் அழிவற்றதுமான ஜீவன் தனது தற்காலிக பௌதிக உடல் அழிவுற்ற பின்பும் தொடர்ந்து வாழ்கிறான். சனாதன தர்மம் என்ற கருத்தின் அடிப்படையில் மதம் என்பதன் பொருள் நாம் சமஸ்கிருத வார்த்தையின் மூலத்திலிருந்து அறிய முயல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பொருளுடன் ஒன்றியிருக்கும் தன்மையை தர்மம் என்னும் சொல் குறிக்கின்றது. நெருப்புடன் வெப்பமும் ஒளியும் இருக்கிறது என்று நாம் முடிவு செய்கிறோம். வெப்பமும் ஒளியும் இல்லாவிடில் நெருப்பு என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. அதுபோன்றே உயிர்வாளியின் முக்கியமான தன்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த முக்கியமான தன்மையோ அதன் நித்திய குணமாகும். அந்த நித்திய குணமே அதன் நித்திய தர்மமாகும். சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் ஒவ்வொரு உயிர்வாளியின் ஸ்வரூபம் என்ன என்று வினவிய போது, உயிர்வாளிகளின் உண்மை நிலை ஸ்வரூபா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்வதே என்று அவர் பதிலளித்தார். பகவான் சைதன்யரின் இந்த கூற்றை ஆய்ந்து நோக்கினால் ஒவ்வொரு உயிர்வாளியும் மற்றொரு உயிருக்கு சேவை செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளதை நம்மால் எளிதாக காண முடியும். ஓர் உயிர்வாளி மற்ற உயிர்வாளிகளுக்கு பல்வேறு விதங்களில் சேவை செய்கிறான். அவ்வாறு செய்வதால் வாழ்வை அனுபவிக்கிறான். சேவகன் எஜமானுக்கு சேவை செய்வது போல கீழ்நிலை மிருகங்கள் மனிதனுக்கு சேவை செய்கின்றன. ஒருவன் தனது எஜமானருக்கு சேவை செய்ய அவர் அடுத்தவருக்கும் அடுத்தவர் மற்றொருவருக்கும் என தொடர்ந்து ஒவ்வொருவரும் சேவை செய்து கொண்டுள்ளனர். ஒரு நண்பன் மற்றொருவனுக்கும் தாய் மகனுக்கும் மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் சேவை செய்கின்றனர். இந்த உணர்வில் நாம் தேடிக்கொண்டு போனால் சேவை என்ற செயலை பொறுத்தவரை உயிர்வாளிகளின் சமுதாயத்தில் விதிவிலக்கே இல்லை என்பதை காணலாம். சேவை செய்வதில் தனக்கு இருக்கும் தகுதியை காட்டிக் கொள்வதற்காக அரசியல்வாதி தனது அறிக்கையை மக்களின் முன்பு சமர்ப்பிக்கின்றான். எனவே வாக்காளர்கள் அவன் சமுதாயத்திற்கு சேவை செய்வான் என்று நம்பி தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை அளிக்கின்றனர். கடைக்காரன் வாடிக்கையாளர்களுக்கும் கலைஞன் செல்வந்தனுக்கும் சேவை செய்கின்றனர். செல்வந்தன் தன் குடும்பத்திற்கும் குடும்பம் தேசத்திற்கும் என ஒவ்வொருவரும் சேவை செய்தல் என்ற நித்தியமான உயிர்வாளியின் நிரந்தர செயலை செய்கின்றனர். இவ்வாறாக எந்த உயிர்வாளியும் மற்றொரு உயிர்வாளிக்கு சேவை செய்வதிலிருந்து விலகி இருப்பதில்லை என்பதை நாம் காண முடிகிறது. எனவே சேவையே உயிர்வாளியின் நிலையான துணை என்றும் சேவை புரிவதே அவனது நித்தியமான தர்மம் என்றும் நாம் நிச்சயமாக முடிவு செய்யலாம். இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நேரம், சூழ்நிலை இவற்றின் அடிப்படையில் மனிதன் தன்னை ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை சேர்ந்தவனாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், பௌத்தன் அல்லது வேறொரு பிரிவைச் சேர்ந்தவனாக காட்டிக் கொள்கிறான். இத்தகைய அடையாளங்கள் சனாதன தர்மம் அல்ல. ஒரு இந்து தனது நம்பிக்கையை மாற்றி முஸ்லிமாகவும், ஒரு முஸ்லிம் தனது நம்பிக்கையை மாற்றி இந்துவாகவும்,
ஒரு கிறிஸ்துவன் தனது நம்பிக்கையை மாற்றி வேறொரு மதத்தினையும் மாறிக்கொண்டே போகலாம். ஆனால் பிறருக்கு சேவை செய்தல் என்னும் நித்திய கடமையானது எந்த சூழ்நிலையிலும் மத நம்பிக்கை மாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை. இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரது சேவகனே. எனவே ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை பயிற்சி செய்வது சனாதன தர்மத்தை பயிற்சி செய்வதாகாது. சேவை செய்வதே சனாதன தர்மமாகும். உண்மையில் நாம் முழுமுதற் கடவுளுடன் சேவையின் மூலம் உறவு கொண்டுள்ளோம். முழுமுதற் கடவுள் பரம அனுபவிப்பாளராவார். உயிர்வாளிகளான நாம் அவரது சேவகர்கள். நாம் அவரது ஆனந்தத்திற்காக படைக்கப்பட்டுள்ளோம். பரமபுருஷ பகவானின் அந்த நித்திய ஆனந்தத்தில் பங்கு பெற்றால் நாமும் மகிழ்ச்சியுடையவராக ஆவோம். இல்லையில் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. சுயமாக மகிழ்வது இயலாது. உதாரணமாக, உடலின் எந்த பகுதியும் வயிற்றுடன் ஒத்துழைக்காமல் மகிழ இயலாது. முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரியாமல் உயிர்வாழி மகிழ்ச்சியாய் இருத்தல் என்பது சாத்தியமல்ல. பகவத்கீதையில் பல்வேறு தேவர்களை வெளிப்படுவதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் அங்கீகரிக்கப்படவில்லை. 7ஆம் அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. பௌதிக ஆசைகளால் புத்தியை இழந்தவர்கள் தேவர்களை சரணடைந்து தங்களது சொந்த இயற்கைக்கு ஏற்ப வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்றனர். காமத்தால் ஊந்தப்படுபவர்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடாமல் தேவர்களை வழிபடுகின்றனர் என்று இங்கு நேரடியாக கூறப்படுகிறது. கிருஷ்ணர் என்ற பெயரை நாம் குறிப்பிடும் பொழுது நாம் எவ்வித மத பிரிவைச் சேர்ந்த பெயரையும் குறிப்பிடவில்லை. கிருஷ்ணா என்றால் உன்னதமான ஆனந்தம் என்று பொருள். முழுமுதற் கடவுள் எல்லா ஆனந்தத்திற்கும் இருப்பிடமாக விளங்குகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாம் எல்லோரும் சுகத்தை தேடி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தமயோயிவ்யாஷான் வேதாந்த சூத்திரம் 1:12 பகவானைப் போலவே உணர்வு மிக்கவர்களான உயிர்வாளிகள் இன்பத்தை நாடுகின்றனர். பகவானின் இன்பம் நித்தியமானதாகும். உயிர்வாளிகள் அவருடன் உறவு கொண்டு ஒத்துழைத்து அவரது சங்கத்தில் பங்கு கொண்டால் அவர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும். மகிழ்ச்சி ததம்பும் தனது விருந்தாவன லீலைகளை காட்டுவதற்காக பகவான் இப்பௌதிக உலகில் தோன்றுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இருந்த போது நண்பர்களான இடையர் சிறுவர்களிடமும் இளம் பெண்களான கோபியர்களிடமும் மற்ற விருந்தாவனவாசிகளிடமும் பசுக்களிடமும் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் இன்பம் நிறைந்தவையாக இருந்தன. விருந்தாவனத்தின் அனைத்து மக்களும் கிருஷ்ணரை தவிர வேற ஒன்றையும் அறியார். இருந்தும் பகவான் கிருஷ்ணர் தனது தந்தை நந்த மகாராஜாவை இந்திரதேவனை வழிபடுவதிலிருந்து தடுத்தார். ஏனெனில் மக்கள் எந்த தேவர்களையும் வழிபட வேண்டிய அவசியமில்லை என்ற உண்மையை அவர் நிலைநிறுத்த விரும்பினார். மக்களுடைய இறுதி லட்சியம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதே என்பதால் அவர்கள் கிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும். பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் இருப்பிடம் விவரிக்கப்பட்டுள்ளது. எனது அந்த பரம இருப்பிடம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின் சக்தியாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அங்கு வந்தடைந்த எவரும் இந்த ஜட உலகிற்கு ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. அந்த நித்திய வானத்தின் தன்மையை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. வானத்தை பற்றிய ஜட அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவற்றுடன் தொடர்புடையதாகவே இருக்கின்றது. ஆனால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சக்திக்கோ எவ்விதமான நெருப்பிற்கோ நித்திய வானில் அவசியமில்லை. ஏனெனில் தன்னிடமிருந்து வெளிப்படும் கதிர்களான பிரம்மஜோதியினால் ஆன்மீக வானமானது ஏற்கனவே ஒளியூட்டப்பட்டுள்ளது என்று இறைவன் இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். பிற கிரகங்களை அடைய
நாம் மிகவும் கடின முயற்சிகள் செய்து வருகின்றோம். ஆனால் பரமபுருஷ பகவானின் இருப்பிடத்தை அறிந்து கொள்வது கடினமல்ல. இந்த இருப்பிடம் கோலோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்ம சமிதியில் 5:37 இது அழகாக விளக்கப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிபாஷான் யகிலாத்ம பூதா. கடவுள் தனது இருப்பிடமான கோலோகத்தில் நித்தியவாசம் செய்கிறார். எனினும் அவரை இந்த உலகிலிருந்தே அணுக இயலும். இதற்காகவே அவர் தனது உண்மை வடிவை சச்சிதானந்த விக்கிரகத்தை வெளிப்படுத்த இங்கு வருகின்றார். அவர் தனது சுயரூபத்தில் தோன்றுவதால் அவர் எப்படி இருப்பார் என்பதை கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது போன்ற கற்பனை மனோரதங்களை தடுப்பதற்காகவே அவர் கீழிறங்கி வந்து தனது சியாமசுந்தர ரூபத்தை காட்டுகிறார். துரதிருஷ்டவசமாக மனிதரை போன்று நம்மில் ஒருவராக இருந்து நம்முடன் விளையாடுவதால் மந்த புத்தியுடையோர் அவரை இழிந்துரைக்கின்றனர். பகவானை நம்மில் ஒருவராக கருதிவிடக் கூடாது. அவர் தனது அற்புத சக்தியால் தனது சுயரூபத்தில் நம் முன் தோன்றி லீலைகள் புரிகிறார். அந்த லீலைகள் அவரது இருப்பிடத்தில் காணப்படும் லீலைகளின் மாதிரிகளே. ஆன்மீக வானில் ஒளிக்கதிர்களில் எண்ணற்ற கிரகங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. பிரம்மஜோதி மிக உயர்ந்த லோகமான கிருஷ்ணா லோகத்திலிருந்து வெளிப்படுகிறது. இதன் கதிர்களின் பௌதிகத்தன்மைக்கு அப்பாற்பட்ட கிரகங்களான ஆனந்தமய சின்மய கிரகங்கள் மிதக்கின்றன. பகவான் கூறுகின்றார், அந்த ஆன்மீக வானத்தை அடைபவர் பௌதிக வானிற்கு மீண்டும் இறங்கி வர வேண்டிய அவசியமில்லை. பௌதிக வானில் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்தை அடைந்தாலும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்ற இந்த துன்பங்களை நாம் காண்போம். அவ்வாறு இருக்க சந்திரனுக்கு செல்வதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஜடவாழ்வின் இந்நான்கு துன்பங்களிலிருந்து பௌதிக பிரபஞ்சத்தில் எந்த கிரகமும் விடுபட்டதல்ல. श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रमानंदे, हरि हरि बोल।